சோத்திரங்கத்தாவே சோத்திரப்பா. இந்த தனத்தில் இந்த வசனத்தை தியானித்து உங்களோட பேச வச்ச தகப்பனுக்கு நன்றி. மார்க்கு சுவிசேஷம் 11வது அதிகாரம் 24 உங்களுக்கு வாசிக்கேன். அதனால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்குவீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வேன் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்கிறார். ஏசப்பா என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்கீங்களோ அவைகளை பெற்றுக்கொண்டேன் என்று விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணணும் என்று சொல்கிறார். நீங்கள் எதை கேட்கீங்களோ அதை பெற்றுக்கொள்வேன் என்று சொல்கிறார் ஏசப்பா. அந்த சபத்து மூலம் நம்ம ஜெபம் பண்ணுறோம். ஏசப்பா நம்மளுக்கு காரிய சித்தியோ கற்றால் வரணும்னு சொன்னது போல் நம்ம சபத்தில் எதை கேட்கணுமோ அதை விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபம் பண்ணி கேளுங்க, நீங்கள் பெற்றுக்கொள்வேன் என்று சொல்கிறார் அந்த ஜெபத்து மூலம். நீங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த ஜெபத்தை யாரெல்லாம் பார்க்குறீங்களோ நீங்கள் ஜெபம் பண்ணும்போது விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன தேவையோ விசுவாசத்தோடு ஏசப்பட்ட கேளுங்க. உங்கள் காரியத்தை வெற்றிகரமாக முடித்துக்கொள்வார். இந்த ஜெபத்தை இதோடு முடித்துக்கொள்கிறேன். நன்றி.